அன்பான மக்களே வணக்கம். அண்மையில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் பற்றி நாங்கள் இப்பொழுது சிறு கலந்துரையாடல் நடத்துவோம். ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர்கள் பற்றி நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். இப்பொழுது மக்கள் என்ன செய்தார்கள், அவர்களது பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நாங்கள் இப்பொழுது ஆராய்வோம். கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரை 1,32,000 மலையக தமிழ் மக்கள் மற்றும் ஏனைய தமிழர்களும் கலந்து இருக்கிறோம். 1,32,000 வாக்காளர் இருக்கிறோம். 157 தமிழ் பேசும் மக்கள் 12 உறுப்பினர்களுக்காக போட்டியிட்டிருக்கிறார்கள். அதிலே 109 இஸ்லாமிய போட்டியாளர்கள், 48 தமிழ் போட்டியாளர்கள். இதில் சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் பல காரணங்களுக்காக வந்திருக்கிறார்கள். ஏனைய உறுப்பினர்களது ஆதரவிலே அவர்களுக்கு கை கொடுப்பதற்காக இவ்வாறு பல காரியங்களுக்காக வந்திருக்கிறார்கள். அது நமக்கு தேவையற்றது. இப்பொழுது நாங்கள் 1,32,000 வாக்காளர்களில் திரு சிவபிரகாசம் அவர்களுக்கு, அதாவது திசை காட்டி சின்னத்திலே போட்டியிடுவதற்கு 28,089 வாக்குகள். இந்த 28,089 வாக்களும் தனியாக நம்ம தமிழ் மக்களது வாக்களில் இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், சிங்கள மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த திசை காட்டி என்கின்ற சின்னத்தை ஒரு தமிழன் போட்டியிடானதற்காக அவருக்கு 28,089 இருந்தாலும் நாங்கள் தமிழராக கணக்கெண்டு எடுக்கிறோம். டெலிபோன் சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் பாரத் அவர்களுக்கு 18,880 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் வேலுக்குமார் அவர்களுக்கு 7,539 வாக்குகள். இன்னும் பிரசாத் என்கின்ற இன்னும் ஒரு போட்டியாளருக்கு 3,109 வாக்குகள். மொத்தமாக 57,617 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் 1,32,000 வாக்குகளிலே 57,000 வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தால் மீதி 75,000 வாக்குகள் என்ன ஆனது? வெளிநாட்டுக்கு சென்றவர்கள், நோயாளிகள், இன்னும் இன்னொரு 15,000 வாக்காளர்கள் கழித்தால் கூட 60,000 வாக்குகள் செல்லுபடியாகாத சென்றதை விட்டால் 60,000 வாக்காளர் அங்கே என்ன ஆனது, அளிக்கப்பட்டிருக்கவில்லை என்பதைத்தான் நாங்கள் இப்போது பார்க்குறோம். ஒன்று, ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் எதிர்பார்த்த ஜனாதிபதி தெரிவு செய்யப்படவில்லை. என்னென்னு சொன்னால், பொதுவாக வியாபாரம் செய்பவர்கள், நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு பொருட்களை கொண்டு சென்று ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் மற்றும் மதுபான விற்பனையாளர்கள், உரிமைகள் பெற்றவர்கள் மற்றும் இன்னும் பலவிதமான வியாபார நோக்கிலே உள்ளவர்களுக்கு பொதுவாக திசை காட்டி மற்றும் யானை மற்றும் ஏனைய அரசு கூட சொல்லலாம், ஐக்கிய அந்த கை சின்னம் மற்றது மொட்டு சின்னத்திலே உள்ளவர்களுக்கு அது அவர்களிடத்திலே வியாபாரம் செய்வது இலகுவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வந்த அரசாங்கம் மக்கள் அரசாங்கம், தொழிலாளர்கள் அரசாங்கம், கெடுபடியான அரசாங்கம் இருந்தால் அவர்களுக்கு இவ்வாறான வியாபாரம் செய்ய முடியாது என்ற ஒரு விரக்தி ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் வாக்களிப்பை தவிர்த்திருக்கலாம். ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் எதிர்பார்ப்பு நடக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் என்பது அவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் 196 போட்டியாளர்களிலே 90 போட்டியாளர்கள் வந்தால் கூட ஏனைய 100 போட்டியாளர்கள் 2-3 கட்சிகள் பிரிந்து 90 எடுக்க முடியாது. ஆகவே ஜனாதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. யார் தேர்தலிலே கூடுதலான ஆசனங்களை பெற்றார்களோ அவரை கூப்பிட்டு ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க முடியும். எல்லோருக்கும் தெரியும், பொதுவாக வியாபாரிகளுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் நிச்சயம் செய்துவிட்டார்கள், இனிமேல் கொண்டு திசை காட்டிய அரசாங்கம் தான் வரும். ஆகவே அவர்கள் அந்த அரசாங்கத்தை புறக்கணித்திருக்கலாம். அவரோடு சேர்ந்தவர்கள் கூட வியாபாரம் செய்வது மற்றும் பரம்பரையாக ஐக்கிய தேசிய கட்சியிலே கேஸ் சிலிண்டர் மற்றும் டெலிபோன் சிலிண்டரில் வந்தவர்கள் இனி ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு விரக்தி மனப்பான்மையை பெருவாரியாக அவர் பங்கு பெற்றார் இருக்கலாம். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். வெளிநாட்டுக்கு சென்றது, செல்லாத வாக்குகள் ஒரு தொகை இருக்கிறது. சிலருக்கு தேர்தலிலே ஒரு அக்கறை, இந்த தேர்தலிலே நாங்கள் வாக்களிப்பதால் என்ன நடக்கும், நமக்கு என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறது. அடுத்தது, நமது போட்டியாளர்கள் கூட கூடுதலாக இங்கே மக்களிடத்தில் செல்லவில்லை, மக்களோடு உறவாடவில்லை, அவர்களிடத்திலே வரவில்லை என்கின்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்கிறது.
இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்தது கண்டி மாவட்ட தமிழ் வேட்பாளர்கள் என்பவர்கள் ஒரு வித்தியாசமான வேட்பாளர்கள். வியாபாரம் செய்பவர்கள் இருக்கிறார்கள், தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், மத்திய தரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல கலாச்சாரங்களோடு பல இணையோடு மல்டி கல்ச்சர் பேஸ் கம்யூனிட்டி என்று சொல்லுகின்ற அந்த மல்டி கல்ச்சர் பேஸ் கம்யூனிட்டி என்பது சகல விதமான ஒரு குழப்பப்பட்ட ஒரு கலாச்சாரம் கொண்ட மக்கள். அதில் நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள், திருடர்கள் இருக்கிறார்கள். இது சொல்ல முடியாது, இது ஒரு வித்தியாசமானது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உள்ளதிலே ஒரு ஒருமித்து போகின்ற ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு தன்மை குறைவாக இருக்கும். அதனால் அவர்கள் தான் நினைத்த போக்கு, தமக்கு ஏற்ற போக்கு என்ற நிலையிலே ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் போனதும் இந்த வேட்பாளர்கள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இதை நாங்கள் ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், அரசியல் அறிவூட்டல் நடைபெறவில்லை. இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். தொழிலாளர் மக்களது தோட்டங்களுக்கு சென்ற அந்த மக்களுக்கு தெளிவு, அறிவு, அரசியல் பாடங்கள் புகட்டுவதன் மூலமாக அவர்களை சிந்திக்க தூண்டுவதன் மூலமாக அவர்கள் தன்னிலையை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சில வேட்பாளர்கள் சிலரை நம்பி அவர்கள் தனது பணத்தை செலவழித்து கொடுத்து விட்டார். இவர் என்ன செய்கிறார்கள்? முகநூலிலே பதிவுகளிடுவது, ஒருவரோடு வாதாடுவது, ஒருவரை குறை சொல்வது, இப்படி சிறுபிள்ளைத்தனமாக ஒருவர் தாக்க வந்ததைத்தான் அவர்கள் அரசியல் என்று கருதி அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். பொதுவாக தெரியும் தானே, பின்னரங்களே கூடுவார்கள், ஒன்று கூடி இளைஞர்கள் கலா செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மக்களிடத்தில் அவர் போகவில்லை என்ற குறைபாடும் இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கத்தை மட்டும் நாங்கள் சொல்ல முடியாது. நாட்டின் கலாச்சாரம், நாட்டின் ஓடுகின்ற அந்த அலை என்று சொல்வார்கள், அந்த அலை வருகின்ற பக்கம் இழுத்து செல்லப்படுவது இயற்கையாகவே. எவரையும் இங்கே யாரையும் குறை சொல்வதற்கல்ல, இது ஒரு ஆய்வு. அடுத்த முறை நாங்கள் ஒரு சரியான தெளிவான கருத்தை முன் பின்னர் சொன்னால், 1948ஆம் ஆண்டுக்கு பின்னர் திரு ராஜலிங்கம் பாராளுமன்றத்தில் இருந்தது பின்னர் திரு வேலுக்குமார் 8 வருடமாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார். இப்பொழுது யாரும் இல்லை என்கிற நிலை இருக்கிறது. அதை சிந்திப்போம், வாக்களிப்போம். நன்றி மக்களே.